ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் போரிஃபெரா. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டர்ஸ். இந்த ஃபைலம் போரிஃபெரா இருக்குல்ல, இதில் எல்லா அனிமல்ஸுமே போர் பியரிங் ஆர்கானிசமாக தான் இருக்கும். போர் பியரிங் அப்படின்னா அதோட உடம்புல சின்ன சின்ன துளைகள் வந்து காணப்படும். இந்த எல்லா ஆர்கானிசமையும் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு காமனாக சொல்கிறாங்க. இந்த போரிஃபெரா தான் ஃபஸ்ட்டு மல்டி செல்லுலார் அனிமல். இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாமே அக்வாட்டிக் இன் நேச்சர், வாட்டரில் தான் இருக்கும். மெயினாக மெரைன் வாட்டரில் வந்து இருக்கும். செடன்டரி இன் ஹேபிட், ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்காது, ஒரே இடத்துல செடன்டரியாக இருக்கும். சிமிட்ரி வந்து ஏசிமிட்ரி ஆர் ரேடியல் சிமிட்ரியாக இருக்கும். கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். புரோட்டோசோவை ஃபஸ்ட்டு பார்த்தோம், அது வந்து புரோட்டோபிளாஸ்மிக் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். போரிஃபெரா இஸ் செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். பாடி வாலில் வந்து 2 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டர் எக்டோடம், இன்னொன்று இன்னர் எண்டோடம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஜெலட்டானியஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை மீசன்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் லேயர்ஸ் வந்து 2 லேயர், எக்டோடம் அண்ட் எண்டோடம். ஸோ இட் இஸ் ஏ டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இந்த இன்னர் லேயர் எண்டோடம் சொல்லியிருந்தேன். அந்த எண்டோடம் வந்து ஃப்ளஜலேட்டட் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதோட நேம் கொயினோசைட்ஸ். இந்த பாடியில் வந்து நிறைய மைன்யூட் போர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்கும். அதை தான் நம்ம ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்ட்ரியா வந்து ஒரு லார்ஜ் கேவிட்டியில் வந்து ஓப்பன் ஆகுது. அதை தான் ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பாஞ்சோசீல் வந்து வெளியே எப்படி அவுட் சைடில் வந்து ஒரு லார்ஜ் ஓப்பனிங்கில் வெளியே போகுது, அதை தான் ஆஸ்குலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரூட் எப்படி அமையுதுன்னா ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசீல், ஆஸ்குலம் அப்படியே அவுட் சைடாக வெளியே போயிடுது. அடுத்து ஸ்பாஞ்சஸில் வந்து எண்டோஸ்கெலிட்டன் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா கால்கேரியஸ் ஸ்பைக்குல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கால்கேரியஸ் ஸ்பைக்குல் வந்து கால்சியம் கண்டென்ட்டில் வந்து ரிச்சாக இருக்கும். எக்ஸ்கிரீஷன், ரெஸ்பிரேஷன்லாம் டிஃப்யூசன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக தான் இந்த போரிஃபெராஸில் நடக்குது. இந்த ஸ்பாஞ்சஸில் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவல் ஆர் செக்ஷுவல் மெத்தட்ஸில் நடக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பட்டிங் ஆர் ஜெம்யூல் ஃபார்மேஷன் மூலயமா நடக்குது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் ஆர் டைரக்ட். இன்டைரக்ட் அப்படின்னா லார்வல் ஃபார்ம் வந்து இருக்கும். டைரக்ட் அப்படின்னா லார்வல் ஃபார்ம் எதுவுமே இருக்காது, டைரக்டாகவே யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். இதில் காமனான லார்வல் ஃபார்மோட நேம் என்னென்னா பேரன்சைமுலா, ஆம்ஃபிபாஸ்டுலா. போரிஃபெராவோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைலோனிமா, லியூகோசோனியா, சைகான். ஃபைலம் போரிஃபெரால 3 கிளாஸஸ் இருக்குது. கால்கேரியா, ஹெக்ஸாக்டெலினீடியா, டெஸ்மோஸ்பாஞ்சியா. போரிஃபெரால கிளாஸஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பைக்குலை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. புரோட்டோசோவான்ஸில் லோக்கோமோட்ரி ஆர்கனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. போரிஃபெரால ஸ்பைக்குல்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கால்கேரியாவில் இதில் கால்கேரியஸ் ஸ்பைக்குல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சிமிட்ரி வந்து ரேடியல் சிமிட்ரி. கொயினோசைட் செல்ஸ் ஆர் லார்ஜாக இருக்கும். இந்த கால்கேரியாவில் எப்போவுமே சிங்கிள் கேவிட்டி இருக்கும். ஸ்பாஞ்சோசீல்லேருந்து ஆஸ்குலம் வழியாக வெளியே போயிடும். ஆனால் எல்லாமே சிங்கிள் கேவிட்டி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் லியூகோசோலினியா, சைகான். அடுத்து ஹெக்ஸாக்டெனிலிடா. இந்த கிளாஸில் ஸ்கெலிட்டன் வந்து 6 ரேடு ட்ரைஆக்சான் இல்லைனா சிலிக்கஸ் ஸ்பைக்கிள் மூலயமா ஃபார்ம் ஆகிருக்கும். கெனால் சிஸ்டம் வந்து பிரான்ச்ட் ஆர் அன்பிரான்ச்சாக இருக்கும். ரேடியலி சிமெட்ரிக்கல் தான் இந்த கிளாஸில் இருக்கிறதும். அடுத்து இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்பாஞ்சஸை கிளாஸ் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃபெரோம்னிமா, ஹைலோனிமா. அடுத்து டெமோஸ்பாஞ்சியா பார்ப்போம். இந்த கிளாஸில் ஸ்கெலிட்டன் வந்து எய்தர் ப்ரெசண்ட் ஆர் ஆப்சண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு வேளை ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் இல்லைனா சிலிக்கஸ் ஸ்பைக்குல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த சிலிக்கஸ் ஸ்பைக்குல்ஸில் ஃபார்ம் ஆகிருந்தால் அது 6 ரேடாக மட்டும் இருக்காது. ஏன்னா ஹெக்ஸாடெனிலிடாவில் தான் 6 ரேடாக இருக்கும். அதனால் இதில் வந்து 6 ரேடாக மட்டும் இருக்காது, மற்ற எதனாலும் இருக்கலாம். அடுத்து கெனால் சிஸ்டம் வந்து காம்ப்ளிகேட்டட் ட்ராகான் டைப்பாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து கிரேட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சில்லா, கிளையோனா, யூஸ்பாஞ்சியா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பைக்குல்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகே, அடுத்த கிளாஸில் கெனால் சிஸ்டமை பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.